அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் திரு அவை இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல் விழாவை கொண்டாடுகின்றது. லூக்கா நற்செய்தியின் எழுத்தில் மோசேயினுடைய சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது இயேசு குழந்தையை அர்ப்பணிக்க அவர்களுடைய பெற்றோர்கள் ஜெருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆலயத்திற்கு மக்களை அழைத்து செல்லுகின்றது. அந்த ஆலயத்திலே பலி நிறைவேற்றுவதற்காக, சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக, இறைவனுடைய திட்டங்களை சித்தத்தை அறிவதற்காக என்று ஆலயத்திற்கு நாம் செல்லுகின்றோம். மோசேயினுடைய சட்டம் என்பது இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே அது வெறும் ஒரு சமய சடங்கு மட்டுமல்ல, சட்டமல்ல. அது அந்த ஒழுங்குமுறைகள் ஒரு சமூகத்தையும் வாழ வைக்கின்ற, உயர்ந்த நிலைக்கு அவர்களை அழைக்கின்ற சட்டங்களாக அமைந்திருந்தன. காரணம், இறைவன் அவர்களுக்கு, மக்களுக்கு இப்படி வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் மோசேயினுடைய தலைமத்துவத்தின் கீழே. மோசே சட்டங்களை எழுதுகின்ற ஒரு தலைவராக இருந்தார். சட்டமும் ஒழுங்கும் மனித சமுதாயத்தை தனித்தும் கூட்டாகவும் அவர்களை அறநெறியிலே வளர்த்து அவர்களுடைய வாழ்வு ஒரு பண்பட்ட வாழ்வாக, பண்பாடு உள்ள வாழ்வாக, அவர்கள் சிறந்த மனிதர்களாக, உயர்ந்த தரத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை முறையை கொண்டவர்களாக வாழ்வதுதான் இந்த சட்டங்களினுடைய நோக்கமாகும். அதனால யூத சமயம் அல்லது யூத சமூகம் அவர்கள் படிப்படியாக தங்களுடைய ஒரு சீர் குலைந்த நிலையிலே இருந்து மோசேயினுடைய வழிநடத்துதல்களிலே அவர்கள் பெரும் வளர்ச்சியை கண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஒழுக்கம் நிறைவாக பேணப்பட்டது. மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது, அல்லது குடும்பங்களினுடைய வளர்ச்சி, தனி மனிதனுடைய வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது, எவ்வளவு தூரம் அவர்களுடைய வாழ்வில் ஒழுங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கின்றது. இந்த ஒழுங்காக சட்டங்களை, திட்டங்களை, அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒழுக்கத்தின் அடிப்படையிலே அமைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக, உயர்ந்த மதிப்பீடுகளை தாங்கியவர்களாக, அதன் வழியாக அவருடைய வாழ்வு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இயேசுவினுடைய பெற்றோர்கள் சூசையும் மரியாவும், இவர்கள் மோசேயினுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள். அதனாலே இந்த பெற்றோர்கள் தம்முடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய பிறப்பிலே இருந்து தாங்கள் வாழுகின்ற சூழல், தாங்கள் பின்பற்றுகின்ற சமயம், தங்களுடைய அந்த குடும்ப உறவுகள், இவற்றின் மத்தியிலே அவர்கள் நேரியவர்களாக வாழுவதற்கு அவர்கள் சட்டங்களை, ஒழுங்குகளை, அறநெறிகளை கடைபிடிப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இங்கு சூசையும் மரியாவும் எப்பொழுதும் இறை சித்தத்தை தேடுகின்றவர்களாகவும், இந்த இறை சித்தத்தை நிறைவேற்றுவதிலே மகிழ்ச்சி காண்பவர்களாகவும், இந்த இறை சித்தத்துக்கு அடிபணிகின்றவர்களாகவும் விளங்கினார்கள். எப்படி இந்த இறை சித்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அடிபணிந்து போகலாம் என்று சொன்னால், அவர்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மோசேயினுடைய சட்டங்களை அனுசரிப்பதனூடாக தாமும் அனுசரித்து தம்முடைய பிள்ளைகளும் அனுசரிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதனூடாக அவர்கள் இந்த இறைவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள். இங்கு இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு செல்லுகின்றது என்பது மோசேயினுடைய சட்டத்தின்
படி அவர்கள் நடந்தார்கள் என்பதை மிக தெளிவாக லூக்கா நற்செய்தியாளர் கோடிட்டு காட்டுகின்றார். இந்த மோசே சட்டத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு விதமான சட்டங்களிலே அங்கு நிறைவேற்றப்படுவது என்பது அவர்களுடைய அந்த காலத்திலே இருந்த சமூக நம்பிக்கைகளை, சமய நம்பிக்கைகளின் அடிப்படையிலே குழந்தை பெற்றெடுப்பது என்பது, ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருந்து குழந்தை வெளியே வருகின்றது என்பது அந்த பிள்ளைப்பேறு ஒரு அழுக்கான தீட்டு கொண்ட நிகழ்வாக கருதப்பட்டது. அதனால் அவர்கள் சுத்திகரிப்புக்காக, தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காக ஆலயத்துக்கு பிள்ளையை கொண்டு சென்று காணிக்கை செலுத்த வேண்டும். அதிலும் மோசேயினுடைய சட்டம், முதல் ஆண் குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஏரோது பாரபோன் தன்னுடைய சட்டத்திலே இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்வை அவன் கண்காணித்து, இவர்கள் பலுகி பெருகக்கூடாது, இவர்கள் எப்பொழுதுமே அடிமைகளாக இருக்க வேண்டும் தன்னுடைய ஆட்சியின் கீழே, அப்பொழுது தன்னுடைய பலம், தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் என்பதனாலே அவர்களை ஒரு பிள்ளை பேரை, தன்னுடைய பேற்றை தன்னுடைய ஆதிக்கத்திலே வைத்திருப்பதற்கு பேர்த் கண்ட்ரோல் சொல்லலாம், பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை கொன்று வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அங்கு அவருடைய குழும ரீதியாக, சமூக ரீதியாக அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக மாறமாட்டார்கள் என்பது அவனுடைய கணிப்பு. நாளை பிறக்கின்ற ஆண் குழந்தை, அதாவது ஆண் வர்க்கத்தை ஆதிக்கமாக கொண்ட இந்த சமூகத்திலே இந்த ஆண் என்பவர், அவர் அந்த சமூகத்தை, குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தலைமத்துவம் கொண்டவராக அவர் விளங்க வேண்டும். நாளை இறைவனுக்கு அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது, அவர்களை உயிர் பலி செய்வதற்கென்றல்ல, அவர்களை கொடுத்து அதனுடைய ஈடாக, அவர்களுக்கு ஈடாக, அந்த காணிக்கைக்கு ஈடாக அவர்கள் 2 புறா குஞ்சுகளை அல்லது 2 மாடா புறாக்களை அவர்கள் காணிக்கையா செலுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டும். அதனுடைய அதை வெட்டி குருதியை அவர்கள் சிந்தி பலி செலுத்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்புக்குள்ளே, சமய அமைப்புக்குள்ளே இயேசுவினுடைய பெற்றோர்களும் இயேசுவும் உள்ளடக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மிகவும் முக்கியமானது. எங்களுடைய அன்றாட வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமய ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, இப்படியெல்லாம் பல அடுக்குகளிலே சட்டங்களும் ஒழுங்குகளும் ஏற்படுத்தப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சமூக அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டங்கள் எல்லாம் மனிதர்களுக்காக என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். சட்டத்திற்காக மனிதன் அல்ல, மனிதனுக்காக சட்டம். அவருடைய மேம்பட்ட வாழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கும், அவர்கள் உயர்ந்த மதிப்பீடுகளோடு ஒருவரை மதித்து அன்பு செய்து வாழ்வதற்கான சூழலை ஏதுவாக அவர்களுக்கு கொடுக்கின்றது இந்த சட்டத்தினுடைய நோக்கமாகும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த சட்டங்கள் பாரபட்சமாக நிறுவப்படுகின்றதும் வரையப்படுவதும், இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த அதற்கு பாதுகாப்பு அளிக்க வருகின்றவர்கள் ஊழல் மிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த சட்டங்களை ஏனோ தானோ என்று நாங்கள் அனுசரிப்பதனூடாக எங்களுக்கு வரையறையற்ற ஒரு சுதந்திரத்தை நாங்கள் பெற்று நாங்கள் தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்து அதன் வழியாக நாங்கள் சிற்றின்பங்களை அனுபவிக்கலாம், குறுகிய காலத்திலே லாபங்களை பெறலாம் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தப்பித்துக் கொள்வதற்கு வழி தேடுவார்களே ஒழிய சட்டங்களை அனுசரித்து அதன் வழியாக வரக்கூடிய நல்ல விளைவுகளை அனுபவிக்க மறுக்கலாம் அல்லது பிற்போடலாம், அல்லது அவர்கள் அதை பற்றிய ஒரு அறியாமையிலே மூழ்கி இருக்கலாம்.
இங்கு மோசேயினுடைய சட்டங்களை சரியாக அனுசரித்து வந்த இஸ்ராயேல் சமூகம் இந்த சட்டங்களை விளங்கப்படுத்துவதற்காக சட்ட வல்லுநர்கள் இருந்தார்கள். இந்த சட்டங்களை கடைபிடித்து முன்மாதிரியாக விளங்குவதற்காக பரிசேயர்கள் இருந்தார்கள். இப்படி இந்த ஒழுங்காக இயக்கப்பட்ட இந்த சமூகத்திலே இந்த சட்டங்கள் சில வேளைகளிலே மனிதர்களை அடிமைப்படுத்தப்படுவதற்காக துர்பிரயோகம் செய்யப்படுத்துவதற்கு அங்கே சில ஓட்டைகளை ஊழல்களை அங்கும் நிலவியதை நாங்கள் பார்க்கின்றோம். சட்ட வல்லுநர்கள் சட்டங்களை திரிபுற கற்றிருந்தாலும் அவர்கள் அந்த சட்டங்களினுடைய சில ஓட்டைகளை நன்கு கற்றிருந்தார்கள். தமக்கு சாதகமாக இந்த சட்டங்களை அவர்கள் அதற்கு விளக்கங்கள் கொடுப்பார்கள். பரிசேயர்கள் இந்த சட்டங்களை அனுசரிக்கின்றோம் என்று சொல்லி மற்றவர்கள் அனுசரிக்கின்றார்கள் இல்லை என்று அவர்களை தண்டித்து கண்டித்து அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்களை ஒழித்து கொள்வதும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சுமைகளை பொருத்துவதுமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அளவுக்கு மீறிய சுதந்திரத்தினாலே சட்டங்கள் துர்பிரயோகம் செய்யப்படுகின்றன, கைவிடப்படுகின்றன. அந்த சட்டங்களுக்கு ஏற்ப மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள மறுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சட்டங்களை ஏற்படுத்துகின்றவர்கள் பல்வேறு விதமாக சூழ்ச்சிகரமாக தாங்கள் அரசாங்கத்திலே இருக்க வேண்டும், அரசியல் ஆசனங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மக்களுடைய வாழ்வினுடைய நன்மைத்தனத்தை பார்க்காமல் அவர்களை கவருவதற்காக அவர்களுடைய ஓட்டுக்களை எடுப்பதற்காக அவர்கள் சட்டங்களை பிழையான வழியிலே ஏற்படுத்துகின்றார்கள். இந்த சட்டங்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் இந்த சட்டங்கள் தங்களுடைய லாபத்திற்காக மீண்டும் அவர்கள் ஊழலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இந்த சட்டங்களை இருந்து குற்றவாளிகளை விடுதலை செய்கின்றார்கள் அல்லது குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை அல்லது அதற்கான சில தீர்ப்புகளை வழங்குவதற்கு ஏதுவான சூழலை அவர்கள் இல்லாமலாக்குகின்றார்கள். அவர்கள் ஒருவருடைய குற்றத்தை நீதிமன்றத்திலே கொண்டு வருவதற்கு முன்னதாகவே ஊழல் நிறைந்த சமுதாயத்திலே இந்த சட்டங்களிலே இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதற்காக அவர்கள் குற்றமற்றவர்களாக நியாயம் கூறி அவர்களை விடுதலை செய்கின்றனர். அதனாலே சிறைச்சாலைக்குள்ளே இருக்கின்றவர்கள் குற்றமற்றவர்களாகவும் சிறைச்சாலைக்கு வெளியே சமூகத்திலே இருக்கின்றவர்கள் பெரும் குற்றவாளிகளாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லது இந்த ஒழுங்கும் சட்டமும் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறையாகும். ஏனென்றால் மனித இனம் ஒரு தரமான வாழ்வை, ஒரு பண்பட்ட வாழ்வை, ஒரு ஒற்றுமையான சமத்துவமுள்ள வாழ்வை அவர்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த சட்டங்களை அனுசரிப்பவர்கள் அவர்கள் சமூகத்திலே சில வேளைகளிலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். இந்த சட்டங்களை கொடுக்கின்றவர்களும் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றவர்களும் ஊழலற்ற ரீதியிலே பாரபட்சமற்ற ரீதியிலே இந்த சட்டங்களை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த சட்டங்களை கடைபிடிக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் என்ற அந்த நல்ல நோக்கோடு அவர்கள் கடினமாக இருந்தாலும் சில வேளைகளில் சவால் நிறைந்ததாக இருந்தாலும் இந்த சட்டங்களை அவர்கள் அனுசரிப்பதனூடாக ஒழுங்கான ஒரு அறநெறி கொண்ட உயர்ந்த சமூகத்தை, குடும்பங்களை, வாழ்வை உருவாக்க முடியும். இத்தகைய நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.